ஷங்கர் சார் தற்போது இந்தியன் 2 கேம் சேஞ்சர் அப்படின்னு கையில 2 படங்களை வச்சிருக்காரு. 2 படத்துடைய படப்பிடிப்பையுமே கிட்டத்தட்ட முடிச்சிட்டாரு. இந்தியன் 2 படம் ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கேம் சேஞ்சர்ல ஒரு சில விஎஃப்எக்ஸ் காட்சிகளுக்கான வேலைகள் இருப்பதால இந்த படம் பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு சோலோ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி படக்குழு தரப்புல இருந்து தகவல் எல்லாம் வெளியாகிடுச்சு. இருந்தாலுமே கேம் சேஞ்சர் படத்துல இருந்து ஒவ்வொரு அப்டேட்டாக வெளியிட்டு படத்திற்கான எதிர்பார்ப்பை அதிகரிச்சுட்டே இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஷங்கர் சாருடைய அடுத்த மிகப்பெரிய ப்ராஜெக்ட் பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்போது கமல் சாரை வைத்து இந்தியன் 2 எடுத்தது போல அவருடைய முந்தைய படத்தின் 2ஆம் பாகத்தை தான் கையில் எடுக்க போறாராம். அதாவது நம்ம அர்ஜுன் சார் நடிப்புல வெளியாகி மிகப்பெரிய ஹிட் அடித்த முதல்வன் படத்துடைய 2ஆம் பாகத்தை தான் நம்ம ஷங்கர் அவர்கள் கையில் எடுத்திருக்காரு. ஆனா அப்போது அர்ஜுன் சாருக்கு இருந்த மார்க்கெட் வேற. இப்போதுமே அவர் அந்த அளவுக்கு மார்க்கெட்ல இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையவே கிடையாது. தற்போது பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள்ல சைட் ரோல் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நம்ம ஷங்கர் அவர்கள் தற்போது மார்க்கெட்ல மிகப்பெரிய இருக்கிற ஒரு ஸ்டாரை வைத்து இந்த படத்தை மிகப்பெரிய அளவுல வியாபாரத்திலும் சரி படத்துடைய வெற்றியிலும் சரி ஒரு மாஸ் காட்டணும் அப்படின்ற முடிவுல இந்த படத்தை நம்ம ரஜினி அவர்களிடம் தற்போது கொண்டு போயிருக்காராம். சோ ரஜினி அவர்கள் பாத்தீங்கன்னா தற்போது கூலி வேட்டையன் அப்படின்னு 2 படங்களை கையில வச்சிருக்காரு. சோ இந்த படங்களை முடித்த கையோடு அடுத்ததாக இந்த படத்துல இணைவார் அப்படின்னுமே எதிர்பார்க்கலாம். சார் ஓகே, இவங்களுடைய காம்போ எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கோட்டா அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ விமர்சனம் பார்க்கலாம்.